உயிர்களை கொல்வது பாவம் இல்லையா? இங்கே உயிர்களை கொல்லாதது எதுவுமே இல்லை. நீங்கள் காதலிக்கிறீங்க அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அல்லது திருமணம் பண்ணுறீங்க இல்லை உடல் உறவு கொள்றீங்க, நிறைய உயிர்களை சாகடிக்கிறீங்க. உங்கள் ரத்தத்துலேருந்து வெள்ளை அணுக்கள் நிறைய பிரிஞ்சு வெளியே போகிறது அத்தனையுமே உயிர் தான். கிட்டத்தட்ட லட்ச உயிர்கள் உங்கள் விந்தணுவிலேருந்து வெளியே போகுது. அந்த பெண் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதே இல்லை. அதில் யாரோ ஒன்று மட்டும்தான் ஜெயிச்சுட்டு மீதியெல்லாம் செத்து போகுது. சுற்றி சடமாக இந்த உடம்பா மாறதெல்லாம் அந்த செத்து போனது தான். கரு உள்ள உயிரை உண்டாகி ஒரு செத்து போன ஒரு முட்டை தான் பீரியட் ஆகி அல்லது தூய்மையாகி வெளியே வருது. இந்த உயிரை போய் அது உள்ளே போய் கலந்துட்டோடனே அது நீ தக்க வச்சுது. மற்ற ஏனை உயிர்களெல்லாம் சாகடிச்சிட்டா இது மனுஷனாக மாறிடுது. இது கூட நீங்கள் ஞானவட்டியானில் போய் பார்க்கலாம். ஒரு 16 நாள் ஒரு ஆண்கிட்ட இருந்த ஒரு உயிர் ஒரு பெண்கிட்ட போய் ஒரு 280 நாள் குறைக்கும். அதாவது முழுமை பெற்றதுன்றது. பெண்ணாக இருந்தால் 280, ஆணாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி. எத்தனை உயிர்களை சாகடிச்சிட்டு தான் ஒரு உயிர் வெளியே வருது. நீங்கள் எப்படி உயிர்களை கொண்டீங்கன்னு தெரியல. எனக்கு யாரும் புரிந்து கொள்ளாத மனிதர்களா என்னான்னு தெரியல. நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஞானின்னு முத்திரை குத்திட்டு அவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு. சாக்ரட்டிஸ் உலகத்தை கட்டான்னு சொன்னார். அதை ஒத்துன்னு அந்த கூட்டம் இருக்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த கொப்பர்னிக்கஸ் ரவுண்டுன்னு சொன்னோன்னே அவரை சாகடிச்சிட்டாங்க. செத்த பேர் தான் நமக்கு ஒன்று புரிஞ்சுது பூமி உருண்டுன்ட்டு. நீங்கள் எப்போ உண்மை புரிஞ்சு போகிறீங்களே எனக்கு தெரியல. உயிர் கொலைன்றது சாத்தியமே இல்லை. மனிதன் வாழணும்னா ஒன்றை சாப்பிட்டாகணும். ஒன்றை சாப்பிட்டா தான் வாழ்ந்தாகணும். எந்த ஒரு உயிரினமும் இன்னொன்று சாப்பிட்டு தான் வாழ்ந்துன்னு இருக்குது. நெல் கூட ஒரு உயிரினம் தான். வெண்டைக்காய் கூட ஒரு உயிரினம் தான். கத்திரிக்காய் கூட நீங்கள் ஒன்றா இன்றைக்கி மரபியல் மாற்றிட்டு விதையெல்லாம் மாற்றிருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்டது எல்லாமே உயிரினம் தான். ஒரு வேர்க்கல்லை நீங்கள் கிட்டத்தட்ட சாப்பிட்டீங்கன்னா அதில் 22 குரோமோசோம்கள் அதில் இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் விந்தணுவில் அந்த வாசனை வரத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த உணவு நீங்கள் சாப்பிட்டாலுமே உயிருள்ள ஒரு உணவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. உயிர்கொலை அப்படின்னு சொல்கிறது இவங்க வெளியே பார்த்து அந்த பயப்படுறாங்க. ஒரு ஆடையோ அல்லது மாடையோ பலியிடும்போது அதை பார்த்து பயப்படுறாங்க. அது வர ரத்தத்தை பார்த்து பயப்படுறான். அதுக்கு புலன்கள்லாம் இருக்கிறது உடனே பார்த்து பயப்படுறான். இந்த பயந்த மனிதன் அதை சாப்பிடல. இது இன்றைய நேற்று காலத்தில் ரொம்ப காலமாகவே இது மாதிரி நம்ம பயந்து இன்னொரு உயிர்கள் மேலே என்ன வாரம் கேட்பாங்க, சிங்கம் புலியெல்லாம் சாப்பிட்டீங்களான்ட்டு. சிங்கம்லாம் சாப்பிடுறாங்க அமெரிக்காவில். தனியாக ஒரு அதுக்குன்னே கிளப்லாம் வச்சு சமைச்சு வித்துலாம் இருக்கிறாங்க. புலி கூட சாப்பிட்லான்னாக்கா விற்கலான்னு சொன்னால் அரசாங்கம் ஆதரவு கொடுக்குதுன்னு சொன்னால் புலி வளர்க்குறதுக்கு நிறைய ஆளாயிடுவாங்க. நாம் பார்த்து பயப்படுறதெல்லாம் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாகணும். ஒரு மனிதன் சாப்பிட்டா தான் வாழ முடியும். எதை சாப்பிட்டாலுமே. இதில் வள்ளுவர் கொடுத்துப்பாங்க. புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை சொல்லி இந்த கேள்வி நாங்கள் கேட்கணும். நானே ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக பேசுகிறேன். புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரமே போட்டு வச்சிருக்குது. வள்ளுவர் அப்போ மாமிச உணவுலாம் தவிர்த்து தரேன்னு அது இல்லை. அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதிகாரமே எதுக்காக சொல்லப்பட்டிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கான அல்லது முதலுக்காக அறத்துக்கான ஒரு தொகுப்பில் அது போயிருக்கும். அறம்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற எதுவுமே அறத்துக்கு எதிரானது தான். பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது எதுவுமே குற்றம் தான். கொல்லான் புலால் மறுத்தானே அப்படின்னு சொன்னால், கொல்லான் புலால் மறுத்தல் அப்படின்னு சொன்னால் பிற கருத்து தனக்கானதா இல்லை தன்னைத்தானே எதிர்க்குதா இல்லைன்னா புலன்கள் அப்படின்னு சொன்னால் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் புலன்கள். இதோட இன்னொரு வார்த்தை தான் புலால் மறுத்தல் அப்படின்னா புலன்கள் எல்லாம் மறுத்து இருக்குது. கேளாக்கண், இது காணாக்கண், கேலா செவி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் தான் புலன் மறுத்தல். ஸோ புலால் மறுத்தல்னா கண்கள் காது இதுங்கெல்லாம் கண்ணு காட்டுற பக்கம் போகிறது, காது கேட்குற பக்கம் போகிறது, இது மாதிரிலாம் போகாமல் இருக்கிறது தான் புலன் மறுத்தல். இதை தான் அவர் புலால் மறுத்தல்னு சொல்கிறார். அப்போ அந்த திருக்குறள் இன்னொன்று இருக்குது அப்படின்றாங்க. உண்ணாமை அதிலே சொல்லி வச்சுருப்பாரு, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனொன்றால் அண்ணாத்தல் செய்யாது. நீங்கள் உணவு அதிகமாக எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் போக முடியாது. மந்த புத்தி வந்துடும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா. ஸோ அளவில் தான் விஷயமே தவிர எதுவாக இருந்தாலுமே இந்த உயிர்கொலையெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்படுறது தான் காரணம். இதில் இன்னொரு பக்கம் சொல்கிறேன். நான் ஆடு மாடெல்லாம் வளர்க்குறேன், அதுக்கிட்ட அன்பாக இருக்கிறேன், அதுக்கெல்லாம் பேர் சொன்னால் கூப்பிட்டா வருது அப்படின்லாம். ஒரு மலைப்பாம்பு ஒரு குழந்தை வளர்க்குறாங்க, அந்த பெண் குழந்தை வளர்க்குறாங்க. அந்த பாம்பு அந்த குழந்தைய விட பெருசாகிடுச்சு. பெட் அனிமல் அது பாம்பு, மலைப்பாம்பு. அதுமாதிரி ஒரு கட்டமாக ஒரு 4 நாளாக 5 நாளாக அந்த பாம்பு சாப்பிடவே இல்லை. அப்புறம் மருத்துவமனைக்கு அந்த இட்டுன்னு போகிறாங்க. அந்த பாம்பு இது மாதிரி சாப்பிடலன்னு அந்த புள்ள அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அவர் விலங்கியல் நிபுணர். அம்மா அந்த பாம்பை பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லைம்மா இது உன்னை அளவு பண்ணுது, உன்னை பார்த்து எடை போட்டுனுக்குது, உன்னை ஒரு நாள் விழுங்க போகுது, அதுக்காக இப்போ சாப்பிடாம இருக்குது. அதனால தான் உன்னை சுற்றி நைட்டில் சுற்றி வருது தூங்கும் போதெல்லாம் அளந்து வச்சு இது ஒன்று விழுங்குறதுக்காக. அதோட இயல்பு அதுக்கு ஒரு உணவு தேவை, அவ்வளோதான். நீங்கள் வளர்க்குறது உங்களுது. ஸோ நான் எனக்கு என்ன வேணும், நான் எவ்வளோ தூரம் சாப்பிட்றேன் அப்படின்னு. நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு ஆடோ அல்லது மாடோ கோழியோ எல்லோ ஒரு உணவு நீங்கள் அசைவம்னு நீங்கள் சொல்லும்போது அவனுக்கு என்ன கிடையாது அதுதான் செய்ய முடியும். ஒரு தீபகற்பத்தில் தீவில் மாட்டின எஸ்கிமோக்கெல்லாம் மீன் தான் சாப்பிட்டான், வேறு உணவு அங்கே இல்லை. கல்கத்தாவிலேயே கடல் புஷ்பம் தான் மீன் சாப்பிட்றாங்க. ஸோ உயிர்கொலையெல்லாம் நீங்கள் படித்த புத்தகங்கள்லேயும் சொன்ன மனிதர்களோட குழப்ப நிலை அது.
கொஞ்சம் சிந்திச்சு உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உணவு. அதை நீங்கள் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் சாப்பிடுங்க, வீண் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதுக்கு மேலே மற்றவங்க பேச்சு தான் நீங்கள் கேட்பீங்கன்னா கேட்டுக்கலாம். சாய் தர்மா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா நீங்கள் நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாரம் சத்சங்கம் இலவசமாக நடக்குது. உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு குற்ற உணர்வோ பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம். மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும். அதனால் நேரடியாக வந்துடலாம். மற்றபடி எதனா சந்தேகம், உபதேசம் எப்போ நடக்குது, இல்லை சத்சங்கம் எப்போ நடக்குது, இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருப்போம். நன்றி. இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. இது எங்கே இருக்குது, லொக்கேஷன், அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. சாய் தர்மா ட்ரஸ்ட், JMP ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள், கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள், இயலாதவர்கள், அனாதை ஆசிரமங்கள், வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி. ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.